TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 131. If Q is load factor, S is shape factor and F is the factor of safety in the elastic design, pick up the correct relation. So இது வந்து நம்ம plastic theory chapterல படிச்சிருப்போம். The load factor will be equal to shape factor into factor of safety. So normally load factor is equal to collapse load divided by working load ங்கிறதா general formula. So நம்ம வந்து collapse moment divided by working அந்த moment அப்படியும் எடுத்துக்கலாம். So இங்கே வந்து plastic moment divided by working moment ன்னு எடுத்துக்கிட்டோம். So அதை வந்து நம்ம expand பண்ணும்போது Fy into Zp by F into Ze ன்னு moment expand பண்ணுவோம். இங்கே வந்து Zp by Ze அப்படிங்கிறதா shape factor. So shape factor வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இங்கே வந்து different shapesக்கு shape factor values இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ரொம்ப படிச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே Fy by Fங்கிறது தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ Q is equal to ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு S. ஸோ இதை தான் வந்து நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த Qவோட வேல்யூ வந்து ஃபார் டெட் லோட் அண்ட் லைவ் லோடுக்கு 1.7, அதே இது விங் லோட் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 1.5. ஸோ இந்த வேல்யூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆப்ஷன் 132, which is the most important tool in obtaining influence lines for statically determinate and statically indeterminate structures. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து முல்லர் பிரெஸ்லா மெத்தட். ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ILD டயக்ராம்ஸ் வரைஞ்சிடலாம். Question 133, the reaction locus for a semicircular arch is what? ஸோ ரியாக்ஷன் லோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்ச் வந்து செமிசர்க்குலர் ஆர்ச் இப்படி இருக்குது அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து ஆராக இருக்கும், இங்கேயும் ஆர் தான். ஸோ இங்கே வந்து ஒரு லோட் அப்ளை ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு த இந்த லைன், அதாவது இது எந்த லைன்னா த ஸ்பேன் ஆஃப் த ஆர்ச் இல்லைனா த பாயிண்ட்ஸ் ஜாயினிங் த அபட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு பிளேஸை தான் நம்ம வந்து எங்கேயாவது சப்போர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்பேனுக்கு பேரலாக தான் அந்த ரியாக்ஷன் லோக்கஸ் லைன் வந்து இருக்கும். அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டில் இருக்கும் அப்படின்னா பை இன்ட்டு R/2ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ரியாக்ஷன் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு பை R/2. அடுத்து question 134, Euler's formula for a long column hinged at both ends is not valid for slenderness ratio less than 80. Less than 80 இருக்கும்போது இந்த Euler's formula not valid. Question 135, which one of the following is true example of a statically determinate structure? ஸோ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டெர்மினேட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஎஸ் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் டிஎஸ் பார்க்கும்போது ஃபிக்ஸட் பீம்க்கு மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு 0வாக வரும். அது வந்து 0வாக இருந்ததுன்னா அது வந்து டிட்டர்மினேட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓவர் ஹேங்கிங் சிம்பிளி சப்போர்ட்டட் அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஓவர் ஹேங் சிம்பிளி சப்போர்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஓவர் ஹேங் ஆகான்னு அது ஓவர் ஹேங்கிங் பீம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து 1 தான் இருக்கும், இது வந்து சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்லேயும் 1 தான். பீம்ஸில் வந்து ஹரிசானல் ரியாக்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 1 + 1 2, 1 + 1 2 - 2ங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இன் பீமாக எடுப்போம். ஸோ ஆப்வியஸ்லி 0 வந்துடும். அடுத்து கேன்டிலீவர் பீம் எடுத்தோன்னா கேன்டிலீவர் பீமில் வந்து இந்த பக்கம் ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குமா, ஸோ இங்கே வந்து 2 தான் வரும், ஏன்னா நம்ம ஹரிசானல் கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே வந்து 0 தான். ஸோ 2 + 0 - நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 2. ஸோ 0 தான் இங்கேயும் ஆன்சர். அதே இது ஃபிக்ஸட் பீமுக்கு பார்த்தோன்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஸோ 4 - 2ன்னு போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து 2 வரும் ஆன்சர். ஸோ இங்கே வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபிக்ஸட் பீம் தான் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து 136, a cantilever beam subjected to a uniformly distributed load of intensity W kN/meter propped free end by a rigid prop to the same level of fixed support. The reaction in the prop is what? ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ப்ராப்டு பீம்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் பீம்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரியாக்ஷன் இந்த ப்ராப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸில் வந்து ப்ராப்போட ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் உள்ள ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ப்ராப்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து 3/8 WL. இதுதான் இந்த ப்ராப்ட் கேண்டிலிவர் வித் யூடிஎல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப் ரியாக்ஷன் பார்த்தோன்னா
அதோட பாயிண்ட் வந்து 3/8 WL. ஸோ இங்கே SFT ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் இருக்குது, அதுதான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதே இது ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் பார்த்தோன்னா 5/8 into WL. ஸோ இது ரெண்டும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த பாயிண்ட் வேர் த பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பாயிண்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருந்து இருக்குது 3L/4. இதுவும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீம்ஸுக்கு உள்ள இந்த வேல்யூஸ் shear force diagram and bending moment diagram respected-ஆ உள்ள வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து question 137. For a 3-hinged parabolic arch, Vx is the sum of the vertical forces on the left hand side of the section. H is the horizontal thrust. If theta is the angle of tangent at the point on arch with the horizontal, then the radial shear Rx is given by what? So இங்க option A தான் வந்து right answer. இது வந்து நம்ம ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ் சாப்டர்லாம் வந்து படிப்போம். ஸோ 3-hinged parabolic ஆர்ச்சுக்கு வந்து ரேடியல் ஷியர் அண்ட் நார்மல் த்ரஸ்ட் டயக்ராம் வரையும் போது அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் தான் இது. இதே இது ஆப்ஷன் சிங்கிறது என்னதுன்னா அதுதான் வந்து நார்மல் த்ரஸ்ட்டுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ நார்மல் த்ரஸ்ட்னு கேட்டாங்கன்னா Vx sin theta ப்ளஸ் ஹெச்டி காஸ் theta. அங்கே வந்து நம்ம விடி ஹெச்டி அப்படி படிச்சிருப்போம். இங்கே இன் ஜென்ரலாக Vx அண்ட் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் ஃபார் ரேடியல் ஷியர். அடுத்து question 138. The given figure shows a portal truss. The influence line diagrams for the member R is what? ஸோ ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ILD ஒரு மெம்பருக்கு கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல அது என்ன மெம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா டாப் கார்ட் பாட்டம் கார்ட், அதாவது இது வந்து டாப் கார்ட் மேலே இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் பாட்டம் கார்ட். அதுக்கப்புறம் இன்க்ளைன் மெம்பர், வெர்டிக்கல் மெம்பர், இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்பை பொறுத்தும் நம்ம வரைகிற ILD அண்ட் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே இவங்க கேட்டிருக்க மெம்பர் வந்து இந்த O1 O2 அதாவது ஆறுங்கிற மெம்பருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாட்டம் கார்ட் மெம்பர். பாட்டம் கார்ட் மெம்பர்னால் அந்த மெம்பர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து ILDயோட மேக்ஸிமம் ஆர்டினேட் வரும். ஸோ இது செகண்ட் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ வந்து இங்கே தான் ஹையர் ஆர்டினேட் வரும். அதுக்கப்புறம் அது வந்து இப்படி லெஸர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு பார்த்தோன்னா ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் தான் இருக்குது, சிங்கிற ஆப்ஷன். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். இதே மாதிரி வேல்யூஸ் வச்சும் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா AB/LH அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டினேட்டோட வேல்யூ. ஏங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ், பிங்கிறது வந்து ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ், அண்ட் எல்லுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ், ஹச்சுங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஹச் வேல்யூ, இந்த ரைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த ஹைட், அதுதான் வந்து ஹச் வேல்யூ. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அந்த ஆர்டினேட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து question 139. The elements of flexibility matrix of a structure அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு எப்படி இருக்கும், இப்போ ஒரு கேன்டிலீவர் பீம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி இருக்குதுன்னா இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இதை வந்து 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு மொமெண்ட் கொடுத்து இதை வந்து 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ். ஸோ இப்போ 1 நம்ம சூஸ் பண்ணோன்னா வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவோம், 2 சூஸ் பண்ணோன்னா வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டிபெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏவை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் பி கரெக்டு. சி பார்த்துடலாம், ஏன்னா டியில் வந்து போத் பி அண்ட் சின்னு இருக்குது. சி வந்து ஆர் ஆல்வேஸ் டைமென்ஷனலி ஹோமோஜீனியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்காது. ஹோமோஜீனியஸ்னால் என்ன, சிமிலர் அண்ட் ஈக்குவல் தான் ஹோமோஜீனியஸ். ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹோமோஜீனியஸாக இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால அதுவும் ராங் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் ரைட் ஆன்சர். அடுத்து question 140. The 3-moment equation is applicable only when அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3-moment ஈக்குவேஷனுங்கிறது வேறு எதுவும் இல்லை, கிளாபியரான்ஸ் தியரம் தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் 2 மெத்தட் உண்டு. அதில் ஃபோர்ஸ் மெத்தட்குள்ளே தான் இந்த மெத்தட் வரும். ஸோ இதுக்கு ஒரு லாங் ஈக்குவேஷன் இருக்கும், MA ப்ளஸ் 2MAB அந்த மாதிரிலாம் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு பீமுக்கு அப்படின்னா ஸ்பேன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 ஸ்பேன்ஸ் அல்லது அதுக்கு கிரேட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்பேன்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் மீனிங்லெஸ் தான், ஏன்னா ஸ்பேன் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் ராங் ஆன்சர். அடுத்தது பீம் இஸ் ப்ரிஸ்மேட்டிக் சொல்லியிருக்காங்க. ப்ரிஸ்மேட்டிக்னா என்னென்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னா தான் ப்ரிஸ்மேட்டிக். ஆனால் நமக்கு அதுவும் இங்கே வந்து தேவையில்லை. கிராஸ் செக்ஷன் வேறு மாதிரி இருந்தால் என்ன ஆகும், ஐ வேல்யூ வேறு சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஐ வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுவும்
ராங் ஆன்சர் தான். தேர்ட் வந்து there is no discontinuity such as hinges within the span. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா ஒரு ஸ்பேனில் ஹிஞ்ச் இருக்கும்போது மொமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஒரு இன்னொரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது நம்ம இந்த 3 மொமெண்ட் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஃபோர்த்து பார்த்தோன்னா there is no settlement of supports. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம சிங்கிங் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கும் கூட இது அப்ளிகபிள் தான். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஒன்லி வென் there is no discontinuity such as hinges within this span. Thank you and keep watching.